ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெடிடேஷன் தியானம்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி தியானம் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மெடிடேஷனாக பேசிக்காக என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எதெல்லாம் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போ மெடிடேஷனுங்கிறது நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டியை பண்ணும்போது தான் அதை வந்து தியானம்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிரெத் அப்சர்வ் பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதோ, மேபி ஒரு தீபம் வச்சு அந்த தீப ஒளியை ஃபோக்கஸ் பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு ஒரு மந்திரம் சேட் பண்ணுறது, புருவ மத்தி பார்க்குறது, இந்த மாதிரி நிறையா வகையான மெடிடேஷன் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் மெடிடேஷன் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுறீங்க, ரொம்ப விரும்பி பண்ணுறீங்க, ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணுறீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் இருக்கிறதையே நீங்கள் மறந்துடுறீங்க. அதாவது அந்த டைம்லெஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு மூவி பார்க்கும்போது பிடிச்சிருக்கும், சில பேர் வந்துட்டு ஸ்விம்மிங் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பைக் ரைடிங் பிடிச்சிருக்கும், புக் படிக்கிறது பிடிச்சிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேஷன் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும்போது உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. நேச்சுரலான லவ்வும் பேஷனும் உங்களுக்கு அந்த விஷயத்து மேலே இருக்கும். அப்போ என்னென்னா, உங்களோட ஆக்சுவல் ஸ்டேட்டில் இருக்கீங்க, நீங்களாக இருக்கீங்க. எதை பற்றியும் யோசிக்கிறதில்ல, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, அந்த ஒரு செயலாகவே மாறிடுறீங்க. அதாவது நீங்களும் அந்த செயலும் ஒரே ஒரு விஷயமாக மாறிடுறீங்க. இந்த ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம மெடிடேஷன் சொல்லி சொல்கிறோம். இதையும் நம்ம தியானம் சொல்லி சொல்லலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பண்ணுறது மட்டும் தியானம் கிடையாது. மெடிடேஷனுங்கிறது நீங்களாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட், ஒரு நிலைன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதில் மூலம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்கள் புருவ மத்தியை கவனித்தாலும், இல்லை ஒரு தீபத்தை நீங்கள் பார்த்தாலும் அதே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ மெடிடேஷனுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பேஷனேட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். பட் அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும், அதை பற்றின அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணணுன்னா அதுக்காக ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணலாம். அந்த ஆக்டிவிட்டி மேபி அது ஒரு ராஜயோகா மெடிடேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பிரெத் அப்சர்வ் பண்ணுறதா இருக்கலாம். விபாசனாவில் சொல்கிற மாதிரி விபாசனாங்கிற ஒரு மெடிடேஷன் இருக்குது. 10 days கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. ஸோ அது எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது வந்து கௌதம புத்தாவோட மெடிடேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வகையான மெடிடேஷன்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, அது வந்து மெடிடேஷனில் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு மெடிடேஷன் டெக்னிக். இன்னொன்று வந்து, இந்த ஒரு விஷயத்தை எல்லா மெடிடேஷன்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ விஷயம் சுற்றி வந்தாலும் கடைசியில் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வரும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நேச்சுரலான பிரெத்தை அப்சர்வ் பண்ணுறது, இயற்கையான சுவாசத்தை உள்ளபடியே எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் அப்படியே அப்சர்வ் பண்ணுறது. இதை எப்படி அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா பெரிய ஒரு லென்த்தியான வீடியோ வேணும். பேசிக்காக நான் சொல்கிறேன். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3:30 to 4 இல்லை 4 to 5 அந்த மாதிரி டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைம் தான் எந்த விதமான சவுண்டும் இல்லாமல் சைலன்ஸாக இருக்கும். ஏன்னா சைலன்ஸ்குள்ளே நீங்கள் போகிறதான் ஆக்சுவலாக மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பொசிஷன் பிடிக்குதோ அந்த பொசிஷனில் நீங்கள் உட்காரலாம். அந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு உள்ளபடியே உங்களோட நேச்சுரலான சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. உள்ளே போகிறது, வெளியே வர்றத, ஆக்சுவலான சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நிறையா தாட்ஸ் வரும். அதாவது உங்களோட மனம் வந்து எப்போவுமே ஆன் ஸ்டேஜில் இருக்கும். அந்த எண்ணங்களை நோக்கி நீங்கள் போகாமல் உங்களோட பிரெத்து மேலே கவனத்தை முழுசாக வைங்க. தாட்ஸ் வந்தாலும் அது ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒரு 5 seconds 10 seconds போனாலும் திரும்பி உங்களோட கவனத்தை பிரெத் மேலே கொண்டு வாங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக பண்ண இதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக மேபி ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி பண்ணுறக்கான ஒரு ஐடியா இருக்குது. அதை ஃப்யூச்சரில் கூடி சீக்கிரம் கண்டிப்பாக பண்ணுறேன். பட் இதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு டீம் இந்த ஒரு மெடிடேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் செக் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டாக இது வரைக்கும் யாருமே பண்ணல. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேரும் ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மெடிடேஷனை பற்றி பெஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. இதில் மெடிடேஷன் பற்றின எல்லா விதமான பெனிஃபிட்ஸுமே இருக்குது. ஓகே, மெடிடேஷன்னா என்னென்னு பேசிக்காக பார்த்தாச்சு. எதெல்லாம் மெடிடேஷன் சொல்லி பார்த்தாச்சு. இப்போது மெடிடேஷனோட எசன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பெனிஃபிட் எதிர்பார்ப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
மெடிடேஷனுக்குள்ளே போகிறதுக்கான ரீசனே உங்களோட மனசை ஆஃப் பண்ணுறது தான். மனமற்ற நிலைக்கு போகிறது தான் நம்ம மெடிடேஷனுக்கே போகிறோம். அப்போ எதிர்பார்ப்புங்கிற ஒரு விஷயத்தோடு போனோம்னா, எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புங்கிறது உங்களோட மனசோட ஒரு ஆக்டிவிட்டி. ஏன்னா மனம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போகுது. மெடிடேஷன் பண்ணால் எனக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும், எப்போவுமே என்னால் அமைதியாக இருக்க முடியும், காமான டெசிஷன் எடுக்க முடியும், இது மூலம் என்னோடய பொருளாதாரத்தை நான் செழிப்பாக்க முடியும். இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அது உங்களோட மனசோட அடுத்த அதாவது மனசை எப்போவுமே ஆன் லெவலில் வச்சுருக்குது. ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் போச்சுன்னா உங்களோட மனசுக்கு அது ஒரு ஏமாற்றமாக இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மெடிடேஷனுக்குள்ளே போங்க. மெடிடேஷனில் கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஒத்து வராது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை ரொம்ப நாள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பூர்வ மத்திய கான்சன்ட்ரேட் பண்ணுறதோ, இல்லை ஒரு தீப ஒளியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதோ, இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே போவாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. மெடிடேஷனுக்குள்ளே இயற்கையாக நீங்கள் போகணும். ஆரம்பத்தில் உங்களோட மனசோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் இயற்கையாகவே உங்களோட மனசு எந்த வழியில் போகுதோ அதுலேயே நீங்கள் போனீங்கன்னா மெடிடேஷனோட பெனிஃபிட்டை அடுத்தடுத்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது பெனிஃபிட் நம்ம சொல்ல முடியாது. இதில் ஆக்சுவலாக நான் முதலே சொன்ன மாதிரி உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, உங்களோட ஆக்சுவல் ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கிறது. நீங்கன்னா யார், உங்களோட உடல் மனம் இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆக்சுவல் மெடிடேஷன். இதுக்கு நான் விழிப்புணர்வுன்னு சொல்லியிருப்பேன். எப்போவுமே அவேர்னஸோடு இருக்கிறது, அதுவும் ஒரு வகையான உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதான்னு சொல்லியிருப்பேன். இது அதோட அடுத்த லெவல்னு சொல்லலாம். மெடிடேஷன் அதோட அடுத்த லெவல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதுவும் ஒரு பேரலான ஒரு டெக்னிக் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல், எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லை இதை பற்றி டீட்டெயில்டாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நான் பண்ணணுன்னாலும் நீங்கள் எனக்கு கொஷின் பண்ணலாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் அதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸில் கேட்கலாம். ஸ்டே டியூன். See you soon.